ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சிக்கன் சாப்ஸ் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து முதல்ல 2 சிக்கன் சாப்ஸ் எடுத்து அதை வந்து நல்லா மேக்னேட் பண்ணுறதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர் அண்ட் வந்து சால்ட்டு, பெப்பர், ஜீரா பவுடர் அண்ட் கர்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வந்து வச்சிடணும். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வந்து சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டொமேட்டோ மட்டும் மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஜூஸியாக வேணும். அண்ட் வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ ஆயில் வந்து பேனில் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம சோம்பு அண்ட் வந்து தேவையான அந்த கிராம்பு இதெல்லாம் போட்டு ஆனியன் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அதில் சால்ட்டு போட்டுக்கிட்டால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதுக்காக தான் ஆனியன் கூடயே வந்து சால்ட்டு போடுறோம். அண்ட் வந்து கூட வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஜூஸை வந்து அதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்து மசாலா வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ அந்த டர்மரிக், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் வந்து கரம் மசாலா, பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. ஸோ சம்மர்னால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து குக் ஆகுறதுக்கு கேஸும் கொஞ்சம் நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இதெல்லாம் பண்ணுங்கள். சிக்கனும் ஈவனாக குக் ஆகி வரும். ஸோ அதனால் ஓகே, இப்போ நல்லா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாம் கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து நம்மளோட சிக்கன் சாப்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணி கொஞ்சம் ஒன் சைடு நல்லா வேகட்டும். நம்ம வந்து அது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இது நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சைட் பை. அப்போ தான் வந்து இது கரெக்டாக குக் ஆகி வந்தபோது நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். காம்பினேஷன் ரெண்டுமே செம்மையாக இருந்தது. அண்ட் இது தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.